ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ அதில் பொது அறிவு கேள்வி பார்த்திங்கன்னா மொத்தம் 75 கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் பார்ட் 1 வீடியோ நேற்று நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். அதை பார்த்துட்டு இப்போ பேலன்ஸ் 25 கேள்விகள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். காவேரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், முசிறி, கொர்க்கை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, முசிறி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 1891இல் அயோத்தியதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். ஸோ ஆப்ஷன் சேலம், திருச்சி, நீலகிரி, மதுரை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்ற திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காலமும் இடமும். பாலூட்டிகளின் பால் பற்களில் அமைவில் காணப்படாதது எது? ஸோ ஆப்ஷன் ஏ, முன்கடவாய் பற்கள். ஆப்ஷன் பி, பின் கடவாய் பற்கள். ஆப்ஷன் சி, கோரை பற்கள். ஆப்ஷன் டி, வெட்டு பற்கள். ஸோ பாலூட்டிகளுக்கு என்ன பற்கள் காணப்படாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பின் கடவாய் பற்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் எந்த வகை உணவுப் பொருட்கள் ப்ளோயோ உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சுக்ரோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்கூற்று தவறானது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அதில் எது தவறாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் சம இடைவெளியில் நகரும் போது. ஆப்ஷன் 3, ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும்போது. ஆப்ஷன் 4, ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும்போது. மூணுமே கரெக்டான ஆன்சர். ஸோ கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எக்கூற்று தவறானதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் தவறு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? பினாப்தலின். பினாப்தலின் அப்படின்னா அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். ஸோ இது கரெக்டு தான். ஸோ பினாப்தலின் என்ன பண்ணும்? அமில ஊடகத்தில் நிறமற்றதாக இருக்கும், கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். ஓகே. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். மெத்தைல் ஆரஞ்சு கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும். ஸோ இது தப்பு. ஆப்ஷன் பாருங்கள். சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். ஸோ கரெக்டு தான். சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக தான் இருக்கும். ஆப்ஷன் 4, நீல லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும். ஸோ இது தப்பு. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்பர் 1 அண்ட் நம்பர் 3 வந்து உங்களுக்கு கரெக்டு. ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 மற்றும் 2, 1 மற்றும் 3. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது?
ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. ஸோ கரெக்டு தான், இந்திய அரசு 1972 தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியிருக்கும். செகண்ட் ஆப்ஷன், புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது. ஸோ தப்பு. தேர்டு, இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ 16 அது கிடையாது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 1 மட்டும்தான் சரி. அவங்க சரியான கேள்வி தான் கேட்குறாங்க, எது கரெக்டுன்னு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1 மட்டும் சரி, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டவாளங்களில் யானை விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் கால குடைவரை கோயில்கள் இல்லை? ஸோ எது குடைவர் கால கோயில்கள் இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ கொஸ்டினை கரெக்டாக வாசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். உதயகிரி குகை குப்தர் கால கோயில் தான். ஸோ இது கரெக்டு. அஜந்தா எல்லோரா கரெக்டு, அவங்களோட காலத்தை சேர்ந்தது தான். ஆப்ஷன் சி பாருங்கள், எலிபண்டா குகை குப்தர் காலத்தை சேர்ந்ததான்னு கேட்டிங்கன்னா அது குப்தர் காலத்தை சேர்ந்தது இல்லை. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெரும் அளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லோரும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன் டி, ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் யார்? ஓகேவா, ஸோ 2ஆம் அலெக்சாண்டர்னு தன்னோட நாணயங்களில் பதிச்சது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாமன் ஷா. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? ஸோ இந்த கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, க்யூனிஃபார்ம். ஸோ சிந்து சமவெளி பற்றி நம்ம வீடியோ கிளாஸஸ்லாம் போட்டிருக்கோம். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் தனித்தனி டாப்பிக்கு தனித்தனி ப்ளேலிஸ்ட்டு போட்டிருப்போம் ஃபோல்டர். நீங்கள் போய் செக் பண்ணி அதை கூட பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்றை கண்டறிக. சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை பற்றி கூறியுள்ளது. ஸோ கரெக்டு தான். 36 51 வரையும் அந்த சரத்துகள் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடை பற்றி தான் குறிப்பிடும். இது எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பார்ட் 4ல் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை பற்றி உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து, டாக்டர் BR அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கின்றார். ஸோ கரெக்டு தான். அம்பேத்கர் இதை புதுமையான சிறப்பம்சம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஆப்ஷன் 3 பாருங்கள், இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். ஸோ நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. இது அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கூறுற மாதிரி உள்ள குழு தான். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 மட்டும்தான் உங்களுக்கு சரி. ஓகேவா, ஸோ 1 2 ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ, கிராம பஞ்சாயத்து, அதுக்கடுத்து இடைநிலை பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் மாவட்ட பஞ்சாயத்து. ஓகேவா,
நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றம் மாற்ற முடியும். காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 9. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? ஸோ யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி? ஸோ இதை யோசிக்கவே வேணாம். ஆப்ஷன் ஏ, டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் அரசியலமைப்பின் சிற்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டாஸ் எனும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதன் முறையாக உருவாக்கப்பட்டது. ஸோ மேற்கு வங்க மாநிலத்தில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ஸோ எந்த மாநிலம்னா ஆப்ஷன் டி, ரிக்ஷ்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தவறான இணையை கண்டுபிடி. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? வேளாண் வருமான வரி மாநில அரசுடையது, கரெக்டு. நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநில அரசுடையது. மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. நில வருவாய் ஒன்றிய அரசு, தவறு. அப்போ உங்களுக்கு தவறான இணையை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா 3 மற்றும் 4. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? ஸோ நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் ஆப்ஷன் சி, துணைத் தலைவர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார்? ஸோ முத்துலட்சுமி அம்மையாரும் ராமாமிர்த அம்மையாரும் தான் சேர்ந்து இந்த இதை ஒழிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு உறுதுணையாக இருந்த பெண் சீர்திருத்தவாதி ஆப்ஷன் ஏ, மூவலூர் ராமாமிர்த அம்மையார். ஓகேவா? ஸோ இன்றைக்கான 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு பேலன்ஸ் 25 கொஸ்டினை பார்ப்போம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.